லெபனானில் கிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய ஆயிரக்கணக்கான பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின. அடுத்த நாளே அவர்கள் பயன்படுத்திய வாக்கி டோக்கிகள் வெடித்து சிதறின. இந்த டிவைஸ் வெடிப்பு தாக்குதல் சம்பவங்களில் இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏறத்தாழ 3000 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சதி செயலில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் சதி இருப்பது தெரியவந்துள்ளது. எனினும் இஸ்ரேல் அரசு, இஸ்ரேல் ராணுவம், இஸ்ரேல் மொசாட் உளவுத்துறை சார்பில் இருந்து இதுவரை எந்தவித விளக்கமும் வழங்கப்படவில்லை. அதேவேளையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோசாப் கலாண்ட் யுத்தத்தில் ஒரு புதிய கட்டம் என்று குறிப்பிட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. நடந்தது எப்படி? பேஜரில் இஸ்ரேலின் மொசாட் அமைப்பினர் வெடிக்கும் போர்ட் என்ற சாதனத்தை பொருத்தியுள்ளனர். அதில் 3 கிராம் அளவிற்கு வெடிமருந்தை நிரப்பியுள்ளனர். பேஜர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலேயே இந்த வெடிமருந்து நிரப்பப்பட்டுள்ளது. பேஜரில் கடவுச்சொல், அதாவது பாஸ்வேர்ட் அல்லது கோட் வந்தவுடன் வெடிக்கும் வகையிலான சாதனமாகும் இது. 5000 பேஜர்களில் இந்த சாதனம் பொருத்தப்பட்டிருந்தது. அதன்படி செவ்வாய்க்கிழமை மாலை 3:15 மணிக்கு குறிப்பிட்ட கடவுச்சொல் பேஜரின் திரையில் வந்துள்ளது. இதனை அடுத்து உடனடியாக சூடான பேஜர்கள் அடுத்த சில வினாடிகளில் வெடித்து சிதறியுள்ளன. இதே முறைதான் வாக்கி டோக்கி வெடிப்புச் சம்பவங்களிலும் பின்பற்றப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான பேஜர்கள் எந்தவிதமான மாடல்கள் என்பதை லெபனான் ராணுவத்தினர் கண்டறிந்துள்ளனர். இவை AR-924 வகையைச் சேர்ந்தவை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கிஸ்புல்லா கிளர்ச்சியாளர் அமைப்பின் தகவல் பரிமாற்ற சாதனங்கள் பற்றிய விவரத்தை இஸ்ரேல் நன்கு அறிந்து வைத்துள்ளது. இதனால்தான் கிஸ்புல்லா அமைப்பினர் பேஜர்களை மட்டுமே பயன்படுத்தி தகவல்களை பரிமாறி வந்தனர். இந்த வகை பேஜர்கள் செய்திகளை பெறுவதற்கு மட்டுமே பயன்படும். செல்போன்கள் மூலம் தகவல்களை பரிமாறினால் இஸ்ரேல் எளிதில் உளவு பார்த்து தகவல்களை இடைமறித்து பெறலாம் என்பதால் கிஸ்புல்லா அமைப்பினர் பேஜர் பயன்படுத்தி வந்தனர். ஆனால் அவர்களது வலையிலேயே சென்று அவர்கள் பயன்படுத்திய பேஜர்களிலேயே வெடி பொருட்களை நிரப்பி வெடிக்கச் செய்துள்ளனர். பொதுவாக ஜேம்ஸ் பாண்ட் வகை படங்களில்தான் இதுபோன்ற சதிச்செயல்கள் அரங்கேறும். ஆனால் லெபனானில் நடந்த இந்த சம்பவம் ஜேம்ஸ் பாண்ட் வகை படங்களையும் மிஞ்சுவதாக அமைந்துள்ளது. இந்நிகழ்வு லெபனானில் மட்டுமன்றி உலக நாடுகளையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது.